ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இது பேர் சர்லாக்கு. இது விலை வந்து 239 ரூபா. நான் வாங்கும்போது, நீங்கள் வாங்கும்போது தெரில. அதனால் நீங்கள் தான் கண்டுபிடிச்சணும். நான் டாக்டரை பார்த்து பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து என் குழந்தைக்கு கொடுக்குறேன். நான் வாங்கிட்டு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து என் குழந்தைக்கு ஊட்டலான்னு இருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட டெமோ காமிக்கலான்னு நான் வந்து சேனலில் நான் போடுறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நான் பாக்கெட்டை ஃபஸ்ட்டு பிரித்து வெளியில் எடுத்துருந்த மாதிரி இப்படி தான் இருந்துச்சு. நானும் பார்த்தேன், என்னடா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து நம்ம பால் பவுடர் சாப்பிட்டோம்ல, அதை மாதிரி தாங்க இருந்துச்சு. அதனால தான் நான் திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்திருந்தேன். அதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு டம்ளரில் தண்ணி எடுத்து கொதிக்க தண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து சர்லாக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகும். அதனால தான் நான் கொதிக்க எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அப்படி எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன்னால் 1 கிளாஸ் எடுத்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அதனால தான் உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். அதனால் நான் நல்லா கலக்கிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கட்டியாக ஆகாமல் இருக்கும். நல்லா கலக்கிட்டா அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து இருக்கும். அதனால தான் நான் கலக்கிட்டே இருக்கேன். ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கறதுனால நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டால் தான் அது திட்டு மாவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வந்து குழந்தைக்கு வந்து சாப்பிட முடியாது. அதனால் நான் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏன் அதை காமிக்கணும், உங்களுக்கும் வேணும்னு தோணுச்சுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் மெடிக்கலில் வந்து கூட கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுதான் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த இப்படி வந்துருச்சு ஃப்ளேவரு. அதனால் என் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். அவன் வாங்கவே மாட்டான். ஏன்னா கொடுக்குதா, வாங்கவே மாட்டான். சரி, நம்ம ஒரு வாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா வந்து கிண்டி கொடுத்தா தான் அந்த கட்டியே இருக்குமா நான் செக் பண்ணேன். அப்படி இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அதனால் 1 டீஸ்பூன் எடுத்து என் மகனுக்கு ஊட்டினேன். அவன் சாப்பிடவே இல்லை, அப்படியே துப்பிட்டான். அதனால் நான் எடுத்து வச்சிட்டேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து ஊட்டுறேன். அப்படியே கீழே வந்துடுச்சு. ஒரு வழியாக நான் கொடுத்துட்டேங்க. உங்களுக்கு பிடிச்சதா நீங்களும் வாங்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.